ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம். ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பரை 2ஆல் வகுத்தா 1 மீதி, 3ஆல் வகுத்தா 2 மீதி, 4ஆல் வகுத்தா 3 மீதி, 5ஆல் வகுத்தா 4 மீதி, 6ஆல் வகுத்தா 5 மீதி. அதாவது 2லேருந்து 6 வரை வகுக்கிறப்பெல்லாம் 1 மீதி கம்மியாக வருது. ஆனால் 7ஆல் வகுத்தா 0 மீதி. அந்த நம்பர் என்ன? அப்போ அந்த நம்பர் 7னுடைய மல்டிபிளாக இருக்கும். ஏன்னா 7ஆல் வகுத்தா 0 மீதி. ஸோ x is equal to 7p 7னுடைய மல்டிபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த நம்பரை வகுத்தா 1 மீதி கம்மியாக வருது. ஸோ அந்த நம்பர் கூட 1 ஆட் பண்ணிட்டோம்னா அது இந்த 2, 3, 4, 5, 6 எல்லாத்தாலையும் வகுவிடும். ஸோ x + 1ங்கிறது 6 times 5 times 2 into nன்னு எழுதினோம்னா இந்த 6ன்னு இருக்கிறதுனால இது 6ஆல் மீதின்றி வகுவிடும். பெருக்கல்ல போட்டிருக்கிறோம். ஸோ 6ஆல் மீதின்றி வகுவிடும், 5ஆல் மீதின்றி வகுவிடும், 4ஆல் இந்த 6ல் ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. ஸோ 4ஆலையும் மீதின்றி வகுவிடும். 3 இதிலே இருக்குது, 6க்குள்ளே அடங்கியிருக்கு, 3 × 2ன்னு. ஸோ 3ஆலையும் மீதின்றி வகுவிடும், 2ஆலையும் வகுவிடும். ஸோ இந்த நம்பர் 60n இதை பெருக்கணும்னா 2 5 10 60 60 எண்ணுங்கிற இந்த நம்பர் 2 3 4 5 6 எல்லாத்தாலையும் மீதின்றி வகுவிடும். ஸோ x + 1ங்கிறது 60n. ஸோ இந்த எக்ஸை பற்றி 2 தெரிஞ்சிருக்குது. ஒன்று x + 1ங்கிறது 60n அண்ட் another is x is equal to 7p. என்ன பண்ணுறோம், எக்ஸலில் n 1 2 3ன்னு போட்டு எக்ஸினுடைய வேல்யூ 60n - 1 கண்டுபிடிச்சிட்டு அது 7ஆல் டிவைட் பண்ணோம்னா மீதி 0 வருதான்னு பார்க்குறோம். என்ன வருதுன்னு பார்க்கலாம் இப்போது. ஸோ என்னுடைய வேல்யூ 1 2 3 4 அப்படின்னு ஒவ்வொரு நம்பராக கொடுத்துருக்குறோம். இங்கே பியில் 60n - 1 அதாவது ஈக்குவல் டு 60 A2 - 1ன்னு போட்டு அதை அப்படியே காப்பி பண்ணி கீழே போட்டுருக்குறோம். ஸோ இது எல்லாமே 60n - 1. ஸோ அந்த எக்ஸுங்கிறது இங்கே 60n - 1. அதை எல்லாமே 7ஆல் டிவைட் பண்ணோம்னா ரிமைண்டர் என்ன வருதுக்கான ஃபார்முலா தான் இது. ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் திஸ் B2, 7 போட்டோம்னா இதை 7ஆல் வகுத்தா வரக்கூடிய மீதி. அப்படியே இதை ட்ராக் பண்ணோம்னா ஒவ்வொரு நம்பரும் 7ஆல் வகுத்தா என்ன மீதின்னு வரும். ஸோ 119 7ஆல் வகுத்தா மீதி 0ன்னு வருது. ஸோ இதுதான் ஆன்சர், ஃபஸ்ட் ஆன்சர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் ரிமைண்டர் வந்துட்டு அனதர் ஆன்சர், நெக்ஸ்ட் ஆன்சர் 539. அதுக்கடுத்த நெக்ஸ்ட் ஆன்சர் 959. அது மாதிரி நிறைய ஆன்சர் இருக்குது இந்த ப்ராப்ளத்துக்கு. ஸோ என்னுடைய வேல்யூ என்னெல்லாம் வர்றப்பன்னு பார்க்கலாம். என்னுடைய வேல்யூ 2 9 16. அதாவது 2 + 7 9, 9 + 7 16. அப்போது எப்போல்லாம் வருதுன்னா 7m + 2, 7m + 2ங்கிற மாடலில் இருக்குது பாருங்கள். 7m + m 0ன்னா 7m + 2ங்கிறது 2, அப்புறம் m 1ன்னா 9 அப்படி இருக்குது. ஸோ என்னுடைய வேல்யூ 7m + 2 அந்த மாடலில் இருக்குது. ஸோ ஃபைனல் ஆன்சர் எக்ஸுங்கிறது 60n - 1ன்னு ஏற்கனவே பார்த்துக்கிறோம். இங்கே என்னுடைய வேல்யூ 7m + 2. ஸோ எக்ஸுங்கிறது 60 times 7m + 2 - 1ங்க தான் ஃபைனல் ஆன்சர். இது 7ஆல் மீதின்றி வகுவிடும். ஏன்னா 60 × 7 ப்ளஸ்ஸு 60 × 2 - 1ன்னு வரும். 60 × 2 120, அதுலேருந்து 1 கழிச்சா 119. ஸோ 119 7ஆல் மீதின்றி வகுவிடும். அப்புறம் இன்னொன்று 60 × 7ன்னு இருக்கும், அது 7ஆல் மீதின்றி வகுவிடும். ஸோ அந்த நம்பர் 7ஆல் மீதின்றி வகுவிடும். அப்புறம் 60 times n - 1ன்னு இருக்கிறதுனால மற்ற 2 3 4 5 6 எல்லாத்தினால வகுப்படுறப்ப 1 மீதி கம்மியாக வரும். ஸோ இதையும் நம்ம பயன்படுத்தி இன்னொரு எக்ஸலில் போடுறப்ப எம்னுடைய வேல்யூ 0 1 2 3ன்னு போட்டிருக்கிறோம். 60 7m + 2 - 1.